இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறையில் கிட்டத்தட்ட இந்த பொறியாளர்கள் பணி நியமனத்தில் ஒரு ஆள்கிட்ட 25 லட்சம் 35 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து திமுக ஆட்சியில் இது போன்ற ஊழல்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த ஆட்சியே ஊழல்வாதிகளுடைய ஆட்சி தானே. இந்த ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சி தான் கருணாநிதியோடைய ஆட்சி இல்லைங்களா? அது யாராலும் மறக்க முடியாது. பின்ன அவங்க பையன் ஸ்டாலின் மட்டும் எப்படி இருப்பார், அவங்க பேரன் உதயநிதி மட்டும் எப்படி இருப்பார்? கலெக்ஷன், கரப்ஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க என்னது, கமிஷன். இந்த மூணுத்துக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதே தவிர இந்த படித்த இளைஞர்களுக்கோ அதாவது இந்த சமுதாயத்தை மாற்றணும், இந்த போதைப் பொருள் கஞ்சா இதில் ரொம்ப மூழ்கி போயிருக்குது சமுதாயம். அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் தானே. வேலை இருந்தால் அவன் ஏன் இந்த இதுக்கு போகிறான்? படிச்சுட்டு அவன் மனம் நொந்து போய் வேலை இல்லை, எந்த ஒரு பிழைப்புக்கும் எங்களுக்கு வழி இல்லைன்றதுனால சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். இதெல்லாம் மாற்றுறதுக்காகவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப பந்தாவாக சொன்னார். 5 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். தேர்தல் அறிக்கையில். அதெல்லாம் சும்மா கந்துடப்பு தான் வச்சுங்க. ஆனால் அந்த 5 லட்சம் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் இந்த சமுதாயம் கொஞ்சம் மேலோங்கி போயிருக்கும். அதாவது படித்தவனுக்கு கொடு, திறமை இருக்கிறவங்களுக்கு கொடு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த குடிநீர் வழங்குதலுக்கும் இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேர்முக தேர்வு வைக்கிறான். இதுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? நீ இதுக்கான தேர்வுகள் யாருக்கு திறமை இருக்குன்னு பாரு. தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்க, அதிக திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த பணிகளை வழங்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அன்றைக்கி வர முடியல, உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் வர முடியாமல் போகும். ஆனால் அவனுக்கு திருப்பி ஃபோன் போகுது, இன்டர்வியூ வாங்கன்னா அப்போ அவனுக்கு டவுட் வருமா வராதா, இதில் ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்க. இதுக்கு எதுக்கு நீ நேர்முக தேர்வு வைக்கிற? நேர்முக தேர்வுன்றது கண் துடைப்பு தான். இந்த கண் துடைப்பான விஷயங்கள்லாம் இந்த கண்மூடி வித்தை எல்லாமே காமிச்சு தான் தமிழக மக்களை இந்த ஸ்டாலின் அரசாங்கம், இந்த பொம்மை முதலமைச்சர் அரசாங்கம் ஏமாற்றிட்டு இருக்குது. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு இன்றைக்கி ஏமாற்றிட்டு 888 கோடி ரூபாய் இன்றைக்கி இந்த ஊழல் மூலிமா உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. இது நான் சொல்லலை. அமலாக்கத்துறை கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் பல்வேறு துறைகளில் அவங்க ரைட் அடிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற இந்த தகவல்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சி 232 பக்கம், 232 பக்கங்களுடைய இந்த அறிக்கையை காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க? அவங்க மேலே அவங்க நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா? அதனால் அதெல்லாம் சும்மா தூக்கி போட்டுருவானுங்க. போட்டு 888 கோடி ரூபாய் பல்வேறு நாடுகளுக்கு ஹவாலா மூலிமா பல்வேறு நாடுகளுக்கு அந்த பணத்தெல்லாம் அனுப்பிச்சு அங்கங்கே அவங்கவுங்க குடும்பத்தில் பேரன் பேத்தி எடுத்த பேரன் பேத்தி எடுத்த அந்த மாதிரி தலைமுறைக்கு அங்கங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து நல்லா செட்டில் ஆகிடுச்சு இந்த ஸ்டாலின் குடும்பம். இவனுங்க தான், அதாவது முதல்ல சொல்லிட்டேன், ஊழலுக்குன்னே பேர் பெற்ற ஒரே கட்சி திமுக. அதுக்கு அவங்க அப்பன் கருணாநிதி, அடுத்தது இந்த ஸ்டாலின், அடுத்தது இந்த உதயநிதி. அதுக்கப்புறம் எத்தனை நிதி வந்தாலும் தமிழ்நாட்டை கொள்ளை அடித்து ஒலையில் போகிறது தான் இவங்களுக்கு வேலை. நிச்சயமாக இப்போ இது மாதிரி பணம் கொடுத்து வேலைக்கு வர பொறியாளர்கள் எப்படி மக்கள் பணியை சரியாக செய்வாங்க? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் மற்ற வேலைகளையோ இவங்க எப்படி சரியாக பண்ணிடுவான்னு மக்கள் நம்புவாங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் சார், 25 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அந்த கொடுத்து வராங்க இல்லையா, அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பணத்தை உங்களால் சம்பாதிச்சிட முடியுமா நேர்மையாக? முடியாது. அதாவது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு 2 மடங்கோ 3 மடங்கோ இது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை, அதனால் கண்மூடித்தனமாக சில மக்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அரசாங்க வேலை பணம் கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா காலத்துக்கும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்கெங்கேயோ நகை நட்டை வச்சு இடத்த விற்று எல்லாம் கொண்டு இந்த 30 லட்சம் 35 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த 35 லட்சம் கொடுத்து வேலைக்கு வரவன் நேர்மையாக இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். எப்படி இருக்க முடியும்? அவன் போட்ட பணம் எடுத்து தான். அப்போது அந்த பணம் எங்கேருந்து கொள்ளடிக்கப்படுது? அதுவும் இந்த அரசாங்கத்துலேருந்து தான், இந்த மக்கள் வரி பணத்துலேருந்து தான் அவனும் கொள்ளடிப்பான். ஏதாவது ஒரு சின்ன வேலை எடுப்பான், அதில் கமிஷன் அடிப்பான், இல்லை ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் தமிழக மக்களுடைய வரி பணம் வீணாகுது. தமிழகத்துடைய நிதிநிலை
இது போல் சிறு சிறு தவறுகளை, இது சிறு தவறு சொல்ல முடியாது, இது பெரும் பெரும் தவறு. இது ஒரு வேலைவாய்ப்பு விஷயத்தில் கூட இளைஞர்களை சீரழிக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் ஆட்சி. நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் அதிமுக ஆட்சியில் ஒரு செந்தில் பாலாஜி தான் இருக்கிறான், அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மட்டும்தான் பார்க்குது. கிடையாது. அவனுக்கு எத்தனை மந்திரி இருக்கிறாங்களோ அத்தனை மந்திரியும் அத்தனை துறையும் அமலாக்கத்துறை பார்த்துட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லா குடும்பத்தோட திகார் ஜெயில் போகிறதுன்றது உறுதியாயிடுச்சு. 10 ரூபா பாலாஜி மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே 10 ரூபா பாலாஜி தாங்க அந்த கட்சியில். அது வந்து ட்ரைனிங் அப்படி. தலைவன் நல்லா இருந்தால் தான் தொண்டன் கரெக்டாக இருப்பான் இல்லைங்களா? ஸ்டாலினே அப்படி தானே, ஊழல்வாதி தானே. உதயநிதி ஸ்டாலினே ஊழல்வாதி தானே. அப்புறம் உனக்கு கீழே இருக்கலாம் எப்படி இருப்பான்? நீ தானே முதல்ல அதை பண்ண சொல்கிறவனே. நீ பண்ண சொல்லாமல் உன் கீழே இருக்கிறவங்க செஞ்சுருவாங்களா? அந்த பணத்தை கொள்ளாச்சு 888 கோடி ஊர் மக்களோட பணம். இதை அடித்து இந்த மாதிரி பணத்தை வேலைக்கு வரவங்கெல்லாம், இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வேலைக்கு வரவங்களாம் என்ன நடக்கும்? இதை தானங்க இயல்பு. இப்போ நானே ஒரு 30 லட்ச ரூபா ஒரு வியாபாரத்தில் போகிறேன்னா அதுலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரணுன்றதை நம்பி தானங்க போடுவோம். இது ஒரு வியாபாரம் மாதிரி தானே ஆயிடுச்சு. லாபத்தை பார்க்க தானே வரான். அவன் ஒன்றும் நம்மளுக்கு சேவை செய்ய வரலையே. அரசாங்க பணின்றது வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு பணி தான் அரசாங்க பணி. ஆனால் அதையே இப்போ வியாபாரமாக மாற்றிடுச்சு இந்த திமுக அரசு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.